வாரணாசியில் சுவாமிஜி மிகச்சிறந்த மகான்களை சந்தித்தார். மௌனத்தையே உபதேசமாகக் கொண்டிருந்த திரைலங்க சுவாமிகள் மற்றும் புகழ்பெற்ற அறிஞரான பாஸ்கரானந்தர் ஆகியோரை சந்தித்து உரையாடினார். பாஸ்கரானந்தர் தமது கல்விக்காகவும் தவ வாழ்க்கைக்காகவும் காசியில் மிகவும் மதிக்கப்பட்டவர். பொதுவாக ஆடையின்றியே வாழும் துறவியான அவரையும் சுவாமிஜி சந்தித்தார். சுவாமிஜியின் தெய்வீகப் பொலிவைக் கண்ட பாஸ்கரானந்தர் அவரை அன்புடன் வரவேற்றார். இருவரும் பல ஆன்மீக விஷயங்களைப் பற்றி பேசிக் கொண்டிருந்தனர். அப்போது பாஸ்கரானந்தர் ஒரு கருத்தைக் கூறினார். காமத்தையும் பணத்தாசையையும் முற்றிலுமாக யாராலும் துறக்க முடியாது என்றார். இதைக் கேட்டதும் சுவாமிஜிக்கு பெரும் ஆச்சரியம் ஏற்பட்டது. அவர் உடனே, சுவாமி, அது எப்படி? அவற்றை முற்றிலும் துறந்த எத்தனையோ பேர் உள்ளனர். ஒரு துறவியின் வாழ்க்கையும் லட்சியமும் அதுவே அல்லவா? காமத்தையும் பணத்தாசையையும் வேருடன் களைந்த ஒருவரை நானே நேரில் பார்த்திருக்கிறேன் என்றார். அதற்கு பாஸ்கரானந்தர் மென்மையாக சிரித்துவிட்டு, நீ சிறுவன், உனக்கென்ன தெரியும் என்று கூறிவிட்டார். இதைக் கேட்ட பிறகு சுவாமிஜியால் சும்மா இருக்க முடியவில்லை. காமத்தையும் பணத்தாசையையும் வென்று வாழ்ந்த தமது குருதேவர் ஸ்ரீ ராமகிருஷ்ணரின் தூய பெருவாழ்க்கை சுவாமிஜியின் மனக்கண்ணில் நிழலாடியது. அதனை அப்படியே எடுத்துக் கூறி உணர்ச்சி பொங்க தமது கருத்துக்களை ஆணித்தரமாக வெளியிட்டார். அவரது பேச்சிலிருந்த உண்மையும் உணர்ச்சிப் பெருக்கும் அங்கிருந்தவர்களை கட்டிப்போட்டது. அவரது விளக்கத்தைக் கண்டு வியந்த பாஸ்கரானந்தர் அருகிலிருந்தவர்களிடம், ஓ, இவனது நாவில் கலைமகள் நடமிடுகிறாள், இவனது மனம் ஒரு பேரொளி போல் விளங்குகிறது என்று நெகிழ்ச்சியுடன் கூறினார்.